உறவுகளே, நம்மளுடைய தும்தேனா சாத்மே ராயினுடைய நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்துடலாமா? அப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். சப்ஸ்கிரைப் முக்கியம் பிகிலே. நம்மளோட அப்பர்னா இங்கே ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு ஹாலுக்கு வருவாளா. அங்கே வந்து பார்த்தா ஒரு கண்ணாடி தான் உடஞ்சிருக்கும். அந்த கண்ணாடி உடஞ்சதை பார்த்து இவர் ரொம்பவே அப்படியே சஃபகேட்டட் ஆகி ரொம்ப பயந்து போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு மாதிரி நடுக்கமா அப்படி ஏதோ ஒரு மெமரிஸ்லாம் அவளுக்கு வந்து வருது. அந்நேரம் பார்த்து அவளுடைய தங்கச்சி வந்துட்டு ஐயையோ யார் இந்த கண்ணாடியை உடைச்சா அப்படின்னு சொல்லவும், அதாவது அவங்க அம்மா வந்து பின்னால் இருந்து பால் எடுப்பாங்க. அதாவது அந்த ஏரியா பசங்க வந்து ஜன்னலை வந்து பால் அடிச்சுட்டாங்க. சரி, இப்போ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னொன்னே பாட்டி வந்து சீக்கிரம் அதை க்ளீன் பண்ணடி அப்படின்னு சொன்னோன்னே பிரக்யாவோடைய தங்கச்சி தான் வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு திடீர்னு பிரக்யான் தான் வருது, நான் பிரக்யானே சொல்றேங்க, ஓகேவா? அவளுக்கு வந்து திடீர்னு ஏதோ ஒரு மெமரிஸ்லாம் வருது. அப்போ அதையெல்லாம் பார்க்குற பிரக்யா வந்துட்டு ரொம்ப பின்னாடி தள்ளி வந்து ஒரு மாதிரி வரவும் அங்கே ஒரு ஃப்ரேமையும் உடச்சிடுறா. அந்த ஃப்ரேம் வந்து யாருக்குள்ளதுன்னா அவளுடைய தங்கச்சிக்கு அவனுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து கிஃப்ட் பண்ணியிருப்பானா, அவளோட இது. அப்போ அதை பார்த்துட்டு ரொம்ப கணங்குறா. ஐயோ இது வேற உடஞ்சிருச்சு, எதுவும் தப்பா நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு அளவும் இவளுமே எவ்வளவோ ஐயோ என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி ஃப்ரேம் தானே வேணும், நான் கண்டிப்பாக அவங்ககிட்ட சொல்லி உனக்கு இன்னொன்று வாங்கி தர சொல்கிறேன் சரியாமா அப்படின்னு சொல்லிட்டு சாரிமா அப்படின்னு சொல்லவும் அவளுமே அக்கா விடுக்கா சின்ன விஷயம் தானே அப்படின்ற மாதிரி அவளுமே அங்கேருந்து சமாதானப்படுத்திக்கிறா. இவளுமே சரி ஓகே இன்னைக்கு ஃபங்க்ஷனில் நான் வந்துட்டு பொம்மலாட்டத்துக்கு தேவையான பொம்மைகள்லாம் நான் போய் கடையில் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்பாவிட்ட இவள்கிட்டையுமே சொல்லிட்டு அவளுமே வந்துட்டு கடைக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கா. நல்லபடியாக கடைக்கு போனதுக்கப்புறமா சரி ஓகே நம்ம ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு கீழே ஒரு கடையில் பார்த்துட்டு இருக்கும்போதே அங்கே நம்மளுடைய அபியுமே வந்துடுறான். அவன் என்ன பண்ணுறான்னா வந்து பேட்சிட்டு இருக்கும்போதே இவளுக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது, இந்த குரல் நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே, ட்ரெயினில் பார்த்தவராக இருப்பாரோன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். ஆனால் அவன் இல்லைன்ற மாதிரி இவளுமே வந்துட்டு ஓகே விடுங்க அப்படின்ற மாதிரி திரும்பிக்கிறா. உடனே இவன் வந்து லிஃப்ட்டில் போகலான்னு வைப்பானா, லிஃப்ட் ஒர்க் ஆகலைன்னு சொன்னோன்னே சரி வா நம்ம ஸ்டெப்ஸ்லேயே போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே இவன் என்ன நினைப்பானா, ஐயோ இவரும் பொம்மை வாங்க தான் வந்திருக்காரு போல, இவருக்கு முன்னால் நம்ம போய் பொம்மையை வாங்கலாம்னு சொல்லிட்டு படபடன்னு படியில ஏறி ஓடுவா. இவளுக்கு பின்னாலேயே நம்மளுடைய அபியுமே படபடன்னு மேலே ஏறி வந்துகிட்டு இருப்பான். உடனே இவன் இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குன்னு மேலே ஏறி பார்ப்பானா, அந்த இடத்துல நம்ம பிரக்யா நடந்து போற மாதிரி அவனுக்குமே தெரியும், இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு இவனுமே யோசிப்பான். ஆனால் இவனுக்குமே பிடிபடாது. உடனே சரி ரைட்டு 7 பேர் உலகத்துல ஒரே மாதிரி இருப்பாங்க, அதையெல்லாம் பார்த்தா முடியுமா அபி அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஏறிடுவான். இவ படபடன்னு வந்துட்டு சார் சார் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவோம். படார்னு ஒரு பொம்மை வந்து முன்னால் விழுந்துரும். ஐயோ பயந்துட்டீங்களா, நான் தாம்மா இந்த கடைக்கு ஓனரு, சார் வணக்கம் சார், எனக்கு இந்த மாதிரி பொம்மலாட்டத்துக்கு தேவையான பொம்மைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொன்னா, அப்படிங்களா, ஐயோ அது உங்களுக்கு முன்னாலே ஒருத்தவங்க வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்களே, இல்லை சார் நான் அவரை விட நிறைய பேர் அட்வான்ஸ் தருவேன் சார்னு சொல்லிட்டு பணத்தெல்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் அவகிட்ட கொஞ்சம் தாங்க பணம் இருக்கு. உடனே சரி இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்கண்ணே, எனக்கு ஒரு 2-3 பொம்மை மட்டும் இப்போ தாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வரவுமே அந்நேரத்தில் நம்மளுடைய அபி என்ன பண்ணிடுறான், அவளுடைய கையில் வந்து ஒரு குட்டி பொம்மையை கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்த அட்வான்ஸுக்கு இவ்வளோ தான் கிடைக்கும், சார் நான் தான் அந்த பையன் அட்வான்ஸ் கொடுத்தேன்ல அது நான் தான், எனக்கு வந்து சொன்ன மாதிரி டசனாக பேக் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதையெல்லாம் பார்க்குற பிரக்யாவுக்கு ரொம்ப கோவம் வருது. இவன் வேற அவனை கூட்டிட்டு தனியாக போவோம். சார் சார் நில்லுங்க சார் அப்படின்னு சொல்லி சிரிப்பாளா. அப்போன்னு பார்த்து நம்ம அபி திரும்பி பார்ப்பான், நீங்களா அப்படின்ற மாதிரி 2 பேருமே சந்திச்சுக்கிறாங்க. ட்ரெயினில் சந்திச்சோம்ல அந்த மாதிரி அந்த பழைய இதெல்லாம் வருது. உடனே சார் சார் ப்ளீஸ் சார் நீங்கள் வந்துட்டு சொல்கிறத கேளுங்க, எனக்கு 2-3 பொம்மை தான் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே இவன் சொல்கிறான், ஐயோ 2-3 பொம்மை தானுங்க, அதெல்லாம் தர முடியாதுங்க, எனக்கு வந்து பெரிய டசன் கணக்காக வேணும், ஏன்னா என்னோட ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, நாங்கள் ஃபங்க்ஷனே பெருசாக பண்ணுவோம் சார், நாங்கள் சின்ன ஃபேமிலி தானே சார், ஒரு 2-3 பொம்மை தர முடியாது சார், யாராக இருந்தாலும் சரி நீங்கள் என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி அதெல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி 2 பேருமே இங்கே வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே இவன் வந்துட்டு அந்த கடையோட ஓனர்கிட்டே போயிட்டு நீங்கள் எனக்கு தான் தரணும் 2 பேரும் அவரை பிடிச்சி இழுப்பாங்களா. அப்போ உடனே அடப்புவாங்கயா அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணுவார்னா கையை உதறி விடுவோம். இவ போய் அவன் மேலே விழுந்துடுறா. உடனே அங்கே அப்படி 2 பேருமே சாஞ்சிட்டு உடனே ஐ கான்டாக்ட்லாம் பார்த்துக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அபி பிரக்யாவையும் பிரக்யா அபியையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு அந்த பேர் வந்துட்டு ரொம்ப குழப்புது. நான் கமெண்ட்ஸில் கேட்கும்போது நீங்களுமே நிறைய பேர் அபி பிரக்யானே கூப்பிடுங்கன்னு சொன்னீங்க, அதனால தான் நானுமே கூப்பிட்றேன், யாரும் இதனால கோவப்படக்கூடாது ஓகேங்களா. அப்புறமா இவ வந்துட்டு ரொம்ப இதாக இருப்பாளா. உடனே அவன் மேலே இருந்து சாஞ்சிட்டு எந்திக்கவும் இவளுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருங்க. ஆமாங்க, இவ ஆல்ரெடி ஒரு மேரீடான பர்சன் ஓகேவா. இவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கும். அந்த கல்யாணத்தில் தான் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த கல்யாணத்துக்காக
இவளுமே குடும்பத்தை விட்டு ஓடி போயிருக்கா. அதுக்கப்புறம் இவ அதையெல்லாம் பார்த்து நினைச்சிட்டு அவங்ககிட்ட அப்படி சந்தோஷமா இருந்தோமே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு சரி ஓகே இவன் வந்து நமக்கு பொம்மையெல்லாம் தரமாட்டான், நம்ம கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். இவன் அப்படியே விழுந்து மயக்கத்திலேயே நின்றுட்டு இருக்கான். உடனே இவ படபடன்னு படியில இறங்கி போயிடுவா. அப்போன்னு பார்த்து இவளுக்கு வந்து ஒரு மாதிரி வேத்து கொட்டிடும். என்னன்னா இவளுக்கு வந்து இந்த தனியா இருக்கிற இடம், இருட்டா இருக்கிற இடம், அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தா பயமா இருக்கும் போல. உடனே படபடன்னு அங்கிருந்து வெளியில ஓடி வந்துட்டு ஒரு இடத்துல மூச்சு வாங்கிட்டு இருப்பாளா. அப்போன்னு பார்த்து இவ பின்னால யாரும் நிக்கிற மாதிரி இருக்கும். இந்த போய் கீழே வர போயிருவா. உடனே இவன் வந்து கையை பிடிச்சிருவான். அபி உடனே கையை பிடிச்சிட்டு விழுந்துடாதீங்க, பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே எஞ்சிப்பா. உடனே அபி கேப்பா, நல்லா பேசுறீங்களா வாய்க்கலையே, என்ன இப்படி பயப்படுறீங்க அப்படின்னோடனே யாரா இருந்தாலும் பயப்படதான் செய்வாங்க, பின்னால வந்து இப்படி பேர்னு காமிச்சா யார் தான் பயப்பட மாட்டாங்க அப்படின்னோன்னா, ஏங்க எத்தனை பேர் நடந்து போறாங்க, இந்த ரோட்ல நீங்க பயப்படலாமா, அப்படின்னு உங்களை யாரும் கடத்திட்டா போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு பொம்மைலாம் கிடைக்காது, நான் எல்லா பொம்மையும் வாங்கிட்டேன், உங்களுக்குலாம் ஒரு பொம்மையும் தர முடியாது போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே நான் வீட்டுக்கு போறேன்ட்டு போயிடுறாங்க. உடனே இவளுமே ரொம்ப சோகமா வீட்டுக்கு வந்து நிப்பா. வீட்டுக்கு வந்து நிற்கவுமே ஒரு ஃபோன் அடிக்கும். உடனே அவங்க பாட்டியுமே யார் ஃபோனில் அப்படின்னு இல்லை பாட்டி யாருன்னு தெரியல, அன்னொன்னு வருது, நான் போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதுவும் வீடியோ கால். உடனே எவ்வளவுமே வெளியில் வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் வீடியோ கால் அட்டன் பண்ணி வச்சிருப்பான். அந்த பக்கத்துல இருந்து எந்த முகமுமே தெரியாது. யாருன்னு கேட்கும். சட்டானா அபி தாங்க அந்த வீடியோ காலில் வரான். பார்த்துட்டு ஆமாம் உங்களுக்கு எப்படி என்னோட நம்பர் கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி கேட்பா. உடனே அதெல்லாம் அப்படிதான், நாங்களாம் யாரு அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு சரி ஓகே இதான் என்னோட நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க, என்னைக்கா இருந்தாலும் காப்பாற்ற நான் தான் வருவேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். உடனே இவ்வளவுமே சரி வைங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வருவாளா. அப்போன்னு பத்தி இவளுடைய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு அங்கே வந்திருப்பா. உடனே அவ வந்துட்டு சொல்லுவா, நான் இந்த மாதிரி போனண்டி பொம்மை எல்லாம் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே ஒரு ஆள் உனக்கு கிஃப்ட் கொடுத்து விட்டாரு, அதை கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னோடனே எப்படி உனக்கு தந்தாரு, இல்லாடி வாசல் என்ன தந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு படார்னு பெட்டி எது இருக்கும். அவள் மூஞ்சிலேயே வந்து ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்டி பட்டுன்னு போய் கீழே விழுந்துருவா. உடனே அந்த முகத்துல அந்த மூக்கு பக்கத்துல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குமா. உடனே அவள் ஃப்ரெண்டு எழுப்பி விட்டுட்டு பார்த்தா அந்த ஸ்டிக்கர்ல நம்ம அபிமுகம் தான் இருக்கும். உடனே ஓ இவர் தான் உனக்கு கிஃப்ட் தந்தாரா, யாரு இவன் எனக்கு கிஃப்ட் தரானா பத்தியா, வம்புக்குனே எனக்கு அனுப்பிவிட்டுருக்கான், இவனால தான் எனக்கு பொம்மையே கிடைக்கல தெரியுமா அப்படின்ற மாதிரி இவ திட்டுவா. உடனே பார்த்தா ஒரு பாக்ஸ்ல பாப்பா. அதுக்கப்புறம் அங்க கொஞ்சம் இவ தேவைப்பட்ட பொம்மை எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். உடனே ஐயோ தெரியாம பேசிட்டோமே இவரை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு சாரின்ற மாதிரி ஒரு குட்டி லெட்டருமே அவன் அனுப்பியிருப்பான். சரி ஓகே எல்லாமே பொம்மையெல்லாம் கிடச்சிட்டு பிரச்சனை எல்லாம் ஓவர். அதுக்கப்புறம் அவனுடைய அம்மாவுமே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. ட்ரெஸ்ஸை வந்துட்டு ஈவினிங் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு இவளுமே ரூம்குள்ளே போய் வைக்க போவாளா. பை உடனே பெட்டில் வைக்கவும் கீழே விழுந்துரும். உடனே அந்த பெட்டில் உள்ளதை தூக்கி வைக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இருந்து ஒரு சாரீ விழுந்துரும். அந்த சாரியை பார்க்குற நம்ம பிரக்யாவோ செம்மையா டென்ஷன் ஆகுறா, செம்மையா திரும்படி அவனுக்கு வேக்குது, ரொம்ப பயந்து போறா, முகம்லாம் செவக்குது, அப்படி கீழே படுத்து ரொம்ப அழுகுறாங்க. ஆனா என்னன்னு தெரியல, அவளுடைய மெமரிஸ்ல வந்து ஏதோ இந்த ஒரு மாதிரி சம் மெமரிஸ் எல்லாம் பேடாக அவளுக்கு ஆனால் வருது, அது மட்டும் நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அதையெல்லாம் நினச்சி அழுதுகிட்டு இருக்கோமே பட்டுன்னு ஒரு ஃபோனுமே வந்துடுது. ஆனால் அவளால் வந்து நகர முடியல, பேச முடியல அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்ம அபி தானே ஃபோன் அடிப்பான், பட்டுன்னு வீடியோ காலும் அட்டன் ஆயிடுது. பார்த்தா ஃபேன் தான் தெரியுது, இவன் முகம் தெரியல. உடனே இவ எவ்வளோ ட்ரை பண்ணிடுவா இவங்கிட்ட பேசிடணும், எப்படியாவது இவனை காப்பாற்ற முடியாதான்ட்டு. அவளுடைய உடம்பு அசைவே அடையாது. ஆனால் அவளுக்கு வந்து எப்படியா பேசிடணும்னு தொண்டை வரைக்கும் வரும், அவனால பேசவே முடியாது. அவன் உடனே கேட்பான், என்ன நீங்கள் பேசாமல் ஃபேனை மட்டும் காமிச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு டென்ஷன் ஆகாதீங்க, என்ன நீங்க உங்களுக்கு பொம்மையெல்லாம் கொடுத்துருக்கீங்க, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கா. இவளால பேசவே முடியல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட இதோட முடிச்சுக்கலாம். see you for the tomorrow episode. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அபிப்பிராயம் சொன்னதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க. பாய், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.